நான் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து நானுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், நீ வந்து கைட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் எனக்கு வந்து அது ஒரு சங்கட்டமான சுச்சுவேஷனுங்க. ஏன்னு சொல்லுங்கள், நம்ம வந்து பண்ணுங்கன்னும் 100% ஷூரிட்டியாக சொல்ல முடியாது. இல்லைங்க பண்ண வேண்டாம், இதில் இந்தந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொன்னாலுமே அவங்க வந்து நீ மட்டும் நல்லா பிஸ்னஸ் பண்ணுற, கார்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுற, நெக்ஸ்ட் போகிற, ஆனால் வந்து எங்களை பண்ண வேணாம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு பிஸ்னஸ் வந்து பணம் மட்டும் இருந்தால் பண்ணிட முடியாது. அதுக்கு நம்ம வந்து ஒரு 4 திங்ஸ், நம்ம வந்து 4 சேலஞ்சஸ்னே சொல்லலாம், அதை நம்மளால் பண்ண முடியும். அப்படின்னா மட்டும்தாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு அடிஷ்னல் இன்கம் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக பிஸ்னஸ் வரேன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், எனக்கு உடனே இம்மீடியட்டாக நான் அதில் ஒரு 20,000 to 30,000 வந்து எடுக்கணும், இல்லை ஒரு 50,000 எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிபிளே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுவோம், கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வேறு ப்ராடக்ட்ஸ் கேட்பாங்க, நம்ம ஓகே இதை இன்வெஸ்ட் பண்ணால் போய் மூவ் ஆகிடும், நெக்ஸ்ட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம லான்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த பிஸ்னஸை நம்ம கற்றுக்கிறதுக்கே நமக்கு வந்து 3 to 4 years ஆகிடுங்க. ஸோ இதை வந்து நம்ம சொல்லணும்னா கேட்குற அளவுக்கு முதல்ல அவங்களுக்கு பொறுமையுமே இருக்காது. அண்ட் செகண்ட் திங், நம்ம வளரக்கூடாதுன்னு அவங்க எதுவுமே சொல்லித்தர மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் என்னென்ன அந்த 4 விஷயங்கள் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.